கோப்பியம் உண்மையும் பின்னணியும். இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பணம், கடன் பிரச்சனை. அந்த அளவுக்கு கடன் வாங்கினவங்க அதை அடைக்க முடியாமல் பாடுபட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கோலார் மாவட்டம் பங்காருப்பேட்டையில் ஒரு தனியார் நிதி நிறுவனத்திடம் வாங்கிய கடனை அடைக்க தந்தையே தன்னுடைய 6 மாத ஆண் குழந்தையை விற்ற கொடுமையான சம்பவத்தை இப்போ பார்க்கலாம். வாங்கிய கடனை அடைக்க துரோகியாக மாறியது ஒருபுறம் என்றால், கடனை அடைக்க தந்தையே தான் பெற்ற பிள்ளையை விற்று கடனை அடைத்துள்ள சம்பவம் கோலார் மாவட்டம் பங்கார்பேட்டை பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தங்கம் விளைந்த பூமியான கோலார் மாவட்டம் கோடிகிரை கிராமத்தில் பவித்ரா என்ற பெண் கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக தன்னுடைய உறவினர்கள் சிலருடன் பங்கார்பேட்டை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு தன்னுடைய குழந்தையை மீட்டு தர வேண்டும் என்று புகார் மனுவை அளித்தார். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் போலீசார் விசாரித்ததில் அந்த புகாரில் அவருடைய கணவரே பெற்ற குழந்தையை யாரோ ஒருவருக்கு விற்றதாக குறிப்பிட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்த போலீசார் நடந்த சம்பவம் குறித்து நடத்திய விசாரணையில் கடந்த ஜூன் மாதம் இவர்களுக்கு பிறந்த ஆண் குழந்தையை கடந்த செப்டம்பர் மாதமே குழந்தையின் தந்தையான முனிராஜ் மற்றும் பக்கத்து வீட்டில் வசிக்கும் வள்ளி என்ற பெண்ணுடன் சேர்ந்து தாய் பவித்ராவிற்கு தெரியாமலே வேறொரு நபருக்கு பணத்திற்காக விற்பனை செய்துள்ளார். இது குறித்து கேட்டபொழுது பவித்ராவை முனிராஜ் அடித்து உதைத்து தகராறும் செய்து வந்துள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த பவித்ரா அவருடைய குழந்தையை மீட்க கடந்த 6 மாதத்திற்கு மேலாக முயற்சி செய்து முடியாத நிலையில் தற்பொழுது காவல் நிலையத்தை நாடியிருக்கிறார். இதைத் தொடர்ந்து புகாரின் பேரில் கணவர் முனிராஜ் மற்றும் பக்கத்து வீட்டு பெண்மணி வள்ளி ஆகியோரை கைது செய்து போலீசார் நடத்திய விசாரணையில் ஸ்ரீசக்தி என்ற தனியார் அமைப்பிடம் வாங்கிய கடனை அடைப்பதற்காக குழந்தையை விற்றதாக தெரிவித்திருக்கிறார். பின்னர் போலீசாரும் குழந்தைகள் நலத்துறை மற்றும் மகளிர் ஆணையத்தின் உதவியுடன் குழந்தையை மீட்ட போலீசார் பெற்ற தாயிடம் குழந்தையை ஒப்படைத்தனர். இது தொடர்பாக போலீசார், மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை, மகளிர் ஆணையம் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த குழந்தைகளை வச்சு பிச்சை எடுக்கிறது விட்டு இந்த குழந்தைங்களை திருடுறதுக்கு பல விதத்தில் எல்லாம் முயற்சி பண்ணுறாங்க. குழந்தைங்களை பெற்றவங்க இப்போ ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அது இல்லாமல் பெற்றவங்களே விற்கிறாங்கன்ற ஒரு சந்தேகமும் எனக்கு எழுதுது. இந்த குழந்தைய பாதுகாக்கிறதுக்கு அரசு நல்ல நடவடிக்கை எடுக்கணும். இதே மாதிரி இந்த குழந்தைகளை விற்பனை வாங்குறாங்க, அவங்கள பிடிக்கணும். இது எப்படி அது மாதிரி யார் மூலமாக இது ஆகுது? இந்த ஒரு ஸ்டேட்டில் மட்டும் இல்லைங்க, இது எல்லா ஸ்டேட்லையும் இந்த வியாபாரம், குழந்தை கடத்து வியாபாரம் நடந்துட்டு தான் இருக்குது. இதை நல்லா ஒரு குண்டர் சட்டை மாதிரி போட்டு அவங்கள பிடிச்சி வெளியே வராதபடி அவங்க சிறை தண்டனை கொடுக்கணும். இன்றைக்கி நம்ம சமுதாயத்தில் இயங்கி வரக்கூடிய ஏராளமான தனியார் மற்றும் ஆன்லைன் கடன் வழங்கும் நிதி நிறுவனங்கள் எந்த விதமான நெறிமுறைகளும் இல்லாமல், கோட்பாடுகளும் இல்லாமல் கடன் வாங்குறவங்களை பணம் காய்க்கக்கூடிய மரங்களாக தான் பார்க்குறாங்க. அதனால் இதுபோன்ற அவலங்கள் நிறைய தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அதனால் அரசாங்கம் நிதி சார்ந்த கடன் செயலிகள் மற்றும் கடன் வழங்கக்கூடிய தனியார் நிதி நிறுவனங்கள் செய்யக்கூடிய வரம்பு மீறல்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தால்தான் இதுபோன்ற அவலங்களை தடுக்க முடியும். மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவகுமார்.